போரூர் டிஎல் பகுதியில பாதசாரிகள் பாதுகாப்புக்கும் எளிதாக்கும் சாலையை கடக்க ஏதுவாக சீரான போக்குவரத்துக்கு ஏதுவாக போரூர் டிஎல் அருகில் நகரம் நடைமுறையக்கூடிய நவீன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் நேரத்தில் அமைச்சரும் தெரிவித்துக்கிறார். இவ்வளவு திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு அம்மா பொறுப்பேற்றதிலிருந்து இவ்வளவு திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனா எதிர்கட்சிக்கு கண்ணுக்கு மட்டும் தெரியல, என்னமோ தெரியல. எதிர்கட்சி கண்ணுக்கு மட்டும் இவ்வளவு திட்டத்தை நிறைவேற்றதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் மக்கள் சேவை செய்யக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நாம செஞ்சு காட்டி மக்களிடத்தில் நல்ல பெயர் எடுத்துக்கிறோம். அதே போல இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாத்தீங்கன்னா அலுவலக நிலையத்துக்கு முன்னால் பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. அராஜகம் அதிகமாயிட்டு, திமுக அராஜகம் அதிகமாயிட்டு. அதான் இன்னைக்கு அராஜகத்தில் ஈடுபடுறாங்க திமுக காரங்க. அழகு நிலையத்தில் முன்னா அடிக்கிறாங்க, ஓட்டுல சாப்பிட்டு பில்ல கேட்டா கொடுக்கறதில்ல, பில்லுக்கு உண்டான தொகை கொடுக்கறதில்ல, கேட்டா அடிக்கிறாங்க. இப்படி செல்போன் கிடைக்கும் போனா செல்போன் வாங்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கறதில்ல. ஆக இவருடைய ரவுடியுடைய அட்டகாசம் அதிகமாயிட்டு. எதிர்கட்சியா இருக்கும் போது இப்படிப்பட்ட அராஜகத்தில் ஈடுபடுறான்னு சொன்னா ஆளுகின்ற கட்சி அந்தஸ்து இருந்தா இவர்கள் என்ன மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க எண்ணி பார்க்க வேண்டும். மக்கள் எவ்வளவு நிம்மதியா வாழ முடியுமா? நிம்மதியா வாழ விடுவார்களா? அது மட்டும் இல்ல, இந்த கடைக்காரெல்லாம் வியாபாரம் செய்ய முடியுமா? எல்லாம் கண்டபட்ச கட்ட பஞ்சாயத்தா இருக்கும். இல்லைன்னா கேட்டதை கொடுக்கணும், கொடுக்கணும் அடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியா திமுக கட்சி இன்னைக்கு மாறி இருக்குது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும். மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வரணும், திறமையான பிரதமர் வரணும். அதை திறமையான பிரதமர் வருவதற்கு வாக்களிப்பேர் மாம்பழம் சின்னத்திற்கு. அது மட்டுமல்ல, அன்னையிலே தைப்பொங்கல் வந்தது. தைப்பொங்கல் என்று எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. தைப்பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே போல எல்லா தொழிலாளர் ஏழை தொழிலாளர் குடும்பங்கள் அனைவருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து 2000 ரூபாய் வழங்குவதற்கு துவக்கி வைக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. இடையில தேர்தல் வந்த காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினோட உத்தரவின் பேர்ல அவருடைய வழக்கறிஞர் ஆர் பாரதி நேரடியா போய் தேர்தல் ஆணையம் சந்திச்சு தேர்தல் வருகிறது 2000 ரூபாய் கொடுக்க கூடாது, தடை செய்யணும் புகார் மனு கொடுத்ததுனால இந்த நம்முடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிவரை நிறுத்தி வைக்கணும் உத்தரவு போட்டுருக்குது. அதனால நிறுத்தி வச்சிருக்கிறோம். தேர்தல் முடிந்த உடனே எல்லா ஏழை குடும்ப தொழிலாளருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல நகரத்தில் வாழ்கின்ற வீடு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு காங்கிரீட் அடுக்குமாடி வீடு கட்டித்தரப்படும். இன்னைக்கு அம்மாவுடைய அரசு தான் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றப்படுகிறது. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக உழைக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. மத்தியிலே நிலையான ஆட்சி வர திறமையான உறுதியான நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் பிரதமராக வாக்களிப்பீர் மாம்பழ சின்னத்திற்கு. வாக்களிப்பீர் மாம்பழ சின்னத்திற்கு. நன்றி. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை ஒட்டி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை போரூரில் ஸ்ரீபெரும்புதூர் பாமக வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக தற்பொழுது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விழுப்புரத்தில் பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கவிருக்கிறோம். நடந்திருக்கு இந்த பரோட்டா கதை, பிரியாணி கதையெல்லாம். அப்ப ஆனா அம்மா உடனே தூக்கி உள்ள போட்டுருவாங்க. கட்டுக்கோப்பான இயக்கமாக வழிநடத்தினார்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது பெரியவர்களே, தாய்மார்களே, மத்தியில் ஆகின்ற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு, தொலைநோக்கு திட்டங்களுக்கு, சாலை வசதிகளுக்கு, பல்வேறு நீண்டகால திட்டங்களுக்கு தொடர்ந்து நிதியுதவி செய்து வருகிறது என்பதனையும், பல்வேறு பிரச்சனைகள் இங்கு உருவான பொழுது நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையா உருவாச்சு.
10 லட்சம் பேர் மெரினால கூட்டிட்டாங்க. ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணியிருக்கு, அதை கவர்மெண்ட் வந்து நடத்தணும், எங்களுக்கு அனுமதி கொடுக்கணுட்டு. இப்ப நான் முதலமைச்சர் இருக்கும்போது டெல்லி சென்று திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் விவரித்து சொல்லும்போது அவர் ஒரே நாளில் 5 துறைகளுடைய அனுமதியை பெற்று அந்த ஜல்லிக்கட்டை தடைபெறுவதற்கு திமுக தான் காரணம். வனவிலங்குகளுடைய பட்டியலில் காளையை சேர்த்ததன் காரணம் தான் ஜல்லிக்கட்டு நின்றது. அதை உடைத்தெறிந்து ஜல்லிக்கட்டை நாம் இங்கு மீண்டும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனை 1400 கோடி ரூபாய் செலவில் இங்கு எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு வேலைகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் நல்ல பல தொலைநோக்கு திட்டங்கள்லாம் மத்திய அரசிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு சீராக நல்ல பாதையில் நேரடியாக இன்னைக்கு நேர்பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே இன்றைக்கு மத்திய அரசும் நேரான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எடை போட்டு பார்த்து எந்த ஆட்சி, எந்த கூட்டணி கடந்த காலங்களில் நல்லாட்சி செய்தது, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது என்பதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அம்மா இருந்த பொழுது இப்பொழுதும் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மையின பெருமக்கள் எங்கேயாவது துன்பப்படுத்துகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா? இல்லாட்டி அவர்களுக்கு ஏதாவது வன்முறை கலாச்சாரங்கள் அவர் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறாரா? எதுவுமே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறுபான்மையின பெருமக்களுக்கு பாதுகாப்பு அரணாகத்தான் இருந்தது என்பதையும் அவருடைய தேவைகளை அறிந்து ரம்ஜான் நோன்புக்கு அம்மா வந்து நோன்பு கஞ்சிக்கு இலவசமாக அரிசி கொடுத்தாங்க. முஸ்லிம் நாடுகளில் கூட அந்த அரசு கொடுக்கறது இல்லை. ஆனா அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். இன்றைக்கும் நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உலமாக்கல் பென்சிலை 600 ரூபாய் இருந்தது 1000 ரூபாய் இருக்கிறது மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். மகளிருக்கு, உழைக்கும் மகளிருக்கு சமநிதியை கொடுத்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20 லட்சம் கொடுத்து, அரசு ஒரு 20 லட்சம் கொடுத்து 40 லட்சம் அங்கங்க சின்ன 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 சிறுதொழில் செய்வதற்கு இன்றைக்கு கடந்த அந்த 5 ஆண்டுகளாக அந்த திட்டமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களை மேல்தட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு இணையாக பொருளாதார வசதியை கொண்டு போய் நிலைநிறுத்திட வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் அத்துணை திட்டங்களும் பல்வேறு துறைகள் மூலம் நல்ல பல நடவடிக்கைகளை எடுத்து ஒரு நல்லாட்சியை நடத்தினார்கள். அந்த நல்லாட்சி தான் இன்றைக்கு அந்த திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஆட்சியாக இன்றைக்கு பொற்கால ஆட்சியாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, பெரியவர்களை, தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அன்பு சகோதரர் வடிவேல் ராவணன் அவர்கள் உங்களுடைய நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் வடிவேல் ராவணன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை மாங்கனி சின்னம், மாம்பழ சின்னம், மாங்கனி சின்னத்தில் முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை நீங்கள் பெற்று தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, இங்கு சின்ன குறுகிய கால அவகாசம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய நல்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அருமை நண்பர் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் சி சண்முகத்தேவர் அவர்களுக்கும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கின்ற அத்தனை தோழமை கட்சி நண்பர்களுக்கும், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் சக்கரவாணி அவர்களுக்கும், தேமுதிக மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் சிவகுமார் அவர்களுக்கும், மாநில செயலாளர் தங்கஜோதி அவர்களுக்கும், மாநிலத்துடைய துணை அமைப்பாளர் பழனிவேல் அவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், பாராளுமன்ற பொறுப்பாளர் அருள் அவர்களுக்கும், சுகுமார் அவர்களுக்கும் நன்றி கூறி, நம்முடைய சில பல திட்டங்களை நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில், விழுப்புரம் தொகுதியில் அரசு செய்திருக்கின்ற சில திட்டங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். விராட்டிக்குப்பம், கீழப்பெரும்பாக்கம், வளவனூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளிகள் மற்றும் செத்தலப்பட்டு, டி எடையார், வி பகண்டை பூந்தோட்டம், கொண்டங்கி, கொத்தமங்கலம் அரசினர் உயர்நிலைப்பள்ளி கழுப்பு பள்ளிகளில் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், சுற்றுச்சுவர் மற்றும் புதியதாக கட்டடம் கட்டும் பணிகள் 14,64,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும், விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரி கட்டடம் கட்டும் பணி ரூபாய் 60,69,00,000 செலவிலும்
விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் கட்டும் பணி ரூபாய் 22 கோடி 54 லட்சம் கோடி செலவிலும் முடிக்கப்பட்டுள்ளது என்பதையும், விழுப்புரம் வெங்கடேசபுரம் ரயில்வே நிலையங்களுக்கு இடையில் தேசிய நெடுஞ்சாலை எண் 45 வழியாக விழுப்புரம் நகர்பகுதிக்கு செல்லும் சாலையில் 35 கோடி 75 லட்சம் மதிப்பீட்டில் மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், கால்நடை மருத்துவமனை மற்றும் மருந்தகங்கள் 74 லட்சம் மதிப்பீட்டில் 2 பணிகள் தேர்வு செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது என்பதையும், வருவாய்த்துறை கட்டிடங்கள் 289 கோடி 62 லட்சம் மதிப்பீட்டில் 3 பணிகள் தேர்வு செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது என்பதையும், 34 கோடியே 34 லட்சம் மதிப்பீட்டில் 36 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பணிகளும், 6 கோடியே 6.4 லட்சம் ரூபாய் செலவில் 5 பாலங்கள் மற்றும் சிறு பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதையும், அரியலூர் ஊராட்சியில் துவக்கப்பள்ளியும், கோழியனூர் மற்றும் விழுப்புரம் நகராட்சியின் ஆரம்ப சுகாதார மையங்களும் தாலுகா மருத்துவமனையும் புதிதாக தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன என்பதையும், அரசு சட்டக்கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி, தமிழ்நாடு ஆசிரியர் கல்விக் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும், இன்னவர பணிகள் அடிப்படை பணிகள் எல்லாம் மக்களுக்கு நிறைவாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிறைவாக பணியாற்றி செய்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா மாங்கனி சின்னத்தில் அன்பு சகோதரர் வடிவேல் ராவன் அவர்களுக்கு நீங்கள் முத்திரையிட்டு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை நீங்கள் பெற்றுத்தருமாறு உங்களை பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். விழுப்புரம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் திரு வடிவேல் ராவணனை ஆதரித்து தற்பொழுது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.